ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கிய பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து நினச்சி ரொம்பவுமே வந்து கவலைப்படுறாங்க. கார்த்திக் வந்து வேறு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த அஞ்சலி வந்து பிறந்து விடம் இல்லாத புகுந்து விடம் இல்லாத நடுத்தரமாக வந்து நிற்பாளி வாழ்க்கை வந்து வாழ வெட்டியாக வந்து வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டியதாக இருக்குமே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்முடைய கார்த்திக்கு நம்ம கௌதமும் நம்ம இலக்கியம் வந்து வக்கீல் கிட்ட போயிட்டு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா. அது வந்து நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா நேராக வந்து நம்மளுடைய மாசிலாமணி கிட்டக்கு வந்து போதுங்க. அந்த நோட்டீஸை பார்த்துட்டு நமக்கு இலக்கியாவுக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க, என்னம்மா டிவோர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம்மா கௌதம் தான் வந்து இதுக்கான ஏற்பாடு வந்து பண்ணார். கார்த்திகோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்குன்னா ஆஞ்சல் கேட்டு வந்து கூடிய சீக்கிரம் வந்து டிவோர்ஸ் வாங்கினா மட்டும்தான் வந்து கார்த்திக் வந்து ஒரு கல்யாணம் வந்து பண்ணி வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்ற இது வந்து இந்த அஞ்சலி கிட்ட சொன்னால் வந்து என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம மாசிலாமணி வந்து சொல்லிவிட்டு அந்த சரிம்மா பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்க கையில் பார்த்தீங்கன்னா, அஞ்சலி எங்கே இருக்குங்க வா, நீ பண்ண அந்த வீட்டுக்கு பண்ண துரோகத்தினால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உனக்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து அந்த வீட்டிலேருந்து வந்து அனுப்பியிருக்காங்க. மரியாதையாக வந்து கோர்ட்டில் போயிட்டு கார்த்தியை வந்து பிடிக்கல அப்படின்றத வந்து சொல்கிறேன். இல்லை நான் வந்து உன்னை உயிரோடு வந்து விட மாட்டேன். ஏன்னா வந்து அந்த வீட்டுக்கு வந்து நீ மறுபடியும் போனேன்னா அந்த வீட்டோட சந்தோஷத்தை வந்து நிலக்குலைச்சி அந்த வீட்டை வந்து அழிச்சிருவேன். நீ வந்து வாழ வெட்டியாக இருந்தாலும் இங்கே வந்து இங்கே இருந்துரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு நம்மளுடைய மாசிலாமணி. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னது கார்த்தி என்ன டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இந்த நோட்டீஸை பாரு அப்படின்ற மாதிரி டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து எடுத்து காட்டுறாங்க. கோர்ட்டில் வந்து ஆஜராகி சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்காக பயங்கரமாக கோவம் வந்துட்டு இந்த கார்த்திக் வந்து இவ்வளோ திமிரு வந்துச்சு, இதுக்கு கார்த்திக் வந்து இவ்வளோ தைரியம் வந்திருக்காது, எல்லாமே வந்து இந்த இலக்கிய கொடுத்த தைரியமாக தான் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை வந்து அழிக்கிறதுல அவளுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஆனந்தம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஞ்சலி வந்து கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்சுமி உன்னுடைய மகாபத்தியா என் வாழ்க்கையை வந்து எப்படியெல்லாம் வந்து அழிக்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய லட்சுமி பார்த்து இந்த அஞ்சலி வந்து கேட்குறாங்க, நீ பண்ண தப்புக்கு என் மக மேலே எதுக்கடி தப்பை சொல்கிற அப்படின்ற மாதிரி வந்து நம்ம லட்சுமி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஆடிட்டு இருக்காது அஞ்சலி, நான் சொல்கிறத மரியாதைகள் மாப்பிள்ளையோட வாழ்க்கையாவது வந்து நல்லா இருக்கணும் இதுக்கு மேலே, அதனால் வந்து இது மரியாதையோடு வந்து கையெழுத்தை கோர்ட்டில் போயிட்டு கையெழுத்தை போட்டு டிவோர்ஸ்க்கு வந்து சம்மந்தம்னு வந்து சொல்லிட்டு வரேன். இல்லைனா வந்து நீ வந்து இந்த வீட்லேயும் வந்து இருக்க முடியாது, அந்த வீட்லேயும் வந்து உன்னை கண்டிப்பாக வந்து சேர்த்த மாட்டாங்க, நான் ரோட்டில் போய் பிச்சு தான் எடுக்கணும் அப்படின்றாங்க. பாப்பா இந்த ஒரு வாட்டி என்ன எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய மாசிலாமணி காலில் வந்து விழுந்து ஆள்றாங்க. என்ன தான் பண்ணாலும் நம்மளுடைய கார்த்திகோட வாழ்க்கை வந்து தனியாக வந்து புதுசாக வந்து அமைப்பதுங்க. இந்த அஞ்சலியோட வாழ்க்கை போனதாங்க. வரப்போகிற விஷயம் என்னோட